2026 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக விவசாய அணி துணை அமைப்பாளரும் மாநகராட்சி கவுன்சிலருமான பழனியப்பா செந்தில் திமுக வேட்பாளராக போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளதால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இம்முறை அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வி.சி. சந்திரகுமாருக்கு வாய்ப்பில்லை என திமுக தலைமை சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இம்முறை புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க திமுக வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் புதுமுகத்துக்கு திமுக வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் அந்த லிஸ்டில் பழனியப்பா செந்திலின் பெயர் முதலில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தொகுதியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்போது காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனையடுத்து திடீர் மாரடைப்பு காரணமாக திருமகன் ஈவேரா உயிரிழந்தார். அதன் பிறகு 2023 நடைபெற்ற இடைத்தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் சார்பில் அவரது தந்தை ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இருப்பினும் அவரும் உடல்நல குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். பிறகு எதிர்க்கட்சிகள் பெரிதாக போட்டியிடாத காரணத்தால் திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார் போட்டியிட்டு எளிதாக வெற்றி பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி முதலியார் சமூகம் மற்றும் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் தொகுதியாக இருக்கிறது. இதனால் பெரும்பாலும் சாதிய வாக்குகளை வெற்றியை தீர்மானிக்கும் நிலை அங்கு உள்ளது. மேலும் வட இந்திய வாக்காளர்களின் வாக்குகளும் வெற்றிக்கு மிக முக்கிய காரணியாக அமையும். அந்த வகையில் ஈரோடு மண்டலம் 2 36வது வார்டு கவுன்சிலர் பழனியப்பா செந்தில்குமாருக்கு இம்முறை வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மாநகராட்சி கவுன்சிலராக மக்கள் மத்தியில் பரிச்சயமான பழனியப்பா செந்தில்குமார் திமுக ஈரோடு மாவட்ட செயலாளர் முத்துசாமிக்கு நெருக்கமானவராக இருப்பதால் அவருடைய பரிந்துரையிலும் பழனியப்பா செந்தில்குமாரின் பெயர் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். திமுகவில் சீட் பெறும் போட்டியில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திருவாசகமும் அவரது உறவினரான மாவட்ட திமுக துணை செயலாளர் செந்தில்குமாருக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருவதால் பொதுவான வேட்பாளராக பழனியப்பா செந்தில்குமாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என அப்பகுதி மக்கள் விரும்புவதாக கூறப்படுகிறது. மேலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகையில் எந்த ஒரு சிபாரிசும் இல்லாமல் மக்கள் செல்வாக்கு பெற்றோருக்கு மட்டும் சீட்டு என கூறியிருப்பதும் பழனியப்பா செந்தில் அவர்களுக்கு சாதகமாக இருப்பதை உணர முடிகிறது.